அக்வாமேன் அண்ட் தி லாஸ்ட் கிங்டம், அதாவது டிசி ஃபேன்ஸ் எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த அக்வாமேன் படத்துடைய பாகம் 2 பாகம் 1க்கு கிடைச்ச வரவேற்பு அளவுக்கு இந்த 2ஆம் பாகத்துக்கு கிடைக்கல அப்படின்றது எல்லாருக்கும் கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. டிசி ஃபேன்ஸுங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். என்ன படம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போது யூனிவர்ஸே வேறு மாதிரி மாற்ற போகிறாங்க. மறுபடியும் நாங்கள் ஃபஸ்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம ஜேம்ஸ் கன்னை வச்சு இது வரைக்கும் வந்திருக்கிற டிசி யூனிவர்ஸ் படத்தை எல்லாமே ரீபூட் பண்ணி வேற என்னமோ பண்ண போகிறாங்களாமா. அதனாலேயே என்னமோ இந்த படத்தை அவங்க பெருசாக கண்டுக்கல போல இருக்கு. ஏதோ ஒன்று கடமைக்கே எடுப்போம் அப்படி சொல்லிட்டு எடுத்து இந்த படத்தை தியேட்டர் கொண்டு வந்திருந்தாங்க. வெளிவந்ததுக்குமே பெரிய வரவேற்பு கிடைக்கல. படமும் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படம் எப்போ தான் ஓடிடியில் வரும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ரீசெண்டாக இந்த படத்தை டிஜிட்டலாக அமேசான் பிரைம், ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையுமே ஸ்டீம் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இருந்தாலும் தமிழ் எப்படி எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓசிஸில் தான் இப்போதைக்கு ஸ்டீம் ஆக போகுது. அங்கே ஸ்டீம் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ டேஸ்லேயோ இல்லை ஒரு வாரத்துலேயோ இந்தியாவில் ஸ்டீம் பண்ணுவாங்க. அப்போ வரும்போது தமிழ் எப்படி வந்துடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் பிரைம் கனடா இல்லைனாக்கா ஆஸ்திரேலியா கண்ட்ரியில் இந்த படத்தை ஸ்டீம் பண்ணாங்கன்னா தமிழ் எப்படி வந்துடும். அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் கனடா அண்டு ஆஸ்திரேலியா இந்த 2 கண்ட்ரிலையுமே ஸ்டீம் ஆகலை. அவங்க ஸ்டீம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், அங்கேயுமே தமிழ் எப்படி வரும் அப்படின்றது 100% நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஒரு சில படங்களில் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரிக்டாக பார்த்து இங்கே என்ன லாங்குவேஜ் அதை மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது 100ல் ஒரு படத்துக்கு மட்டும்தான் மிஸ் ஆயிருக்கே தவிர எல்லா படத்துக்கும் அவங்க தமிழ் எப்படி ஸ்டீம் பண்ணிடுவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இது வரைக்கும் இந்த அக்வாமேன் படத்துடைய பாகம் 2 கனடா அண்டு ஆஸ்திரேலியா இந்த 2 கண்ட்ரியில் ஸ்டீம் ஆகலை. அவங்க ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் கனடா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா இந்த 2 கண்ட்ரிலையும் இந்த படம் ஸ்டீம் பண்ணிட்டாங்க. அதாவது கூகுள் பிளே மியூசிக்கில் கூகுள் பிளே மூவிஸில் இந்த படத்தை இப்போது ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. அங்கே இந்தி வெர்ஷன் மட்டும் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. அதாவது இந்தியன் லாங்குவேஜில் இந்திய வெர்ஷன் மட்டும் இப்போது கூகுள் பிளேயில் இப்போது அவைலபிள் இருக்குது. நீங்கள் யாருன்னா ஹிந்தியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கனடா கண்ட்ரியில் இந்த அக்வாமேன் படத்துடைய பாகம் 2 ஹிந்தி டப்புடு வெர்ஷன் மட்டும் கூகுள் பிளே மியூசிக் மூவிஸில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் யாருன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கூகுள் பிளேயில் பாருங்கள். கூடிய விரைவில் அமேசான் பிரைமில் வரும்போது